கருதி நேர்மையோடு நடத்துங்கள். உங்களுக்கும் விண்ணகத்தில் ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அறிவுரை: தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள். விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். நாங்கள் நற்செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்பை கடவுள் உருவாக்கி தருமாறு அவரிடம் எங்களுக்காகவும் வேண்டுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவை பற்றிய மறைபொருளை நாங்கள் எடுத்துரைக்க முடியும். இம்மறைபொருளின் பொருட்டே நான் சிறைப்பட்டிருக்கிறேன். நான் பேச வேண்டிய முறையில் பேச, இம்மறைபொருளை வெளிப்படுத்தும் ஆற்றலை பெற எனக்காக வேண்டுங்கள். திருச்சபையை சேராதவர்களிடம் ஞானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள். உங்கள் பேச்சு எப்பொழுதும் இனிதாயும் சுவை உடையதாயும் இருப்பதாக. ஒவ்வொருவருக்கும் தகுந்த மறுமொழி அளிக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முடிவுரை: தம்மை பற்றிய செய்திகள். என்னை பற்றிய செய்திகளை எல்லாம் அன்பார்ந்த சகோதரர் திக்குக்கு உங்களுக்கு தெரிவிப்பார். அவர் ஆண்டவரது பணியில் என் உடன் பணியாளர், நம்பிக்கைக்குரிய திருத்தொண்டர். எங்களை பற்றிய செய்திகளை உங்களுக்கு தெரிவித்து உங்கள் உள்ளங்களை ஊக்குவிக்கவே அவரை உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன். நம்பிக்கைக்குரிய அன்பார்ந்த சகோதரர் ஒனேசிமுவையும் அவரோடு அனுப்பி வைக்கிறேன். அவர் உங்கள் திருச்சபையை சேர்ந்தவர். அவர்கள் இங்கு நடப்பவை அனைத்தையும் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். இறுதி வாழ்த்து: என் உடன் கைதியாய் இருக்கும் அரிஸ்தார்கு உங்களை வாழ்த்துகிறார். பர்னபாவின் ஒன்றுவிட்ட சகோதரர் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார். இவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியவை பற்றி ஏற்கனவே அறிவுறுத்தி உள்ளோம். இவர் உங்களிடம் வந்தால் வரவேற்பு அளியுங்கள். யூஸ்து என்னும் இயேசுவும் உங்களை வாழ்த்துகிறார். விருத்த சேதனம் பெற்றவர்கள் இவர்கள் மட்டுமே இறையாட்சிக்காக என்னுடன் உழைப்பவர்கள். இவர்கள் எனக்கு ஆறுதலாய் இருந்து வருகின்றார்கள். கிறிஸ்து இயேசுவின் பணியாளரும் உங்கள் திருச்சபையை சேர்ந்தவருமான எப்பிப்ரா உங்களை வாழ்த்துகிறார். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளின் திருவுளத்தை முழுமையாக நிறைவேற்றுவதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாயும் நிலைத்து நிற்பவர்களாயும் இருக்க வேண்டும் என இவர் எப்பொழுதும் உங்களுக்காக இறைவனிடம் வருந்தி வேண்டி வருகிறார். இவர் உங்களுக்காகவும் லவோதேக்கியா, எராபோலி நகரத்தை சேர்ந்தவர்களுக்காகவும் கடுமையாக உழைக்கிறார் என்பதற்கு நான் சாட்சி. அன்பார்ந்த மருத்துவர் லூக்காவும் தேமாவும் உங்களை வாழ்த்துகின்றனர். லவோதேக்கியாவில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கும் நிம்பாவுக்கும் அச்சகோதரி வீட்டில் கூடும் திருச்சபைக்கும் வாழ்த்து கூறுங்கள். இத்திருமுகத்தை நீங்கள் வாசித்த பின்பு லவோதேக்கியா திருச்சபையிலும் வாசிக்க ஏற்பாடு செய்யுங்கள். அவ்வாறு லவோதேக்கியா திருச்சபையில் இருந்து வரும் திருமுகத்தை நீங்களும் வாசியுங்கள். ஆண்டவரது பணியில் நாம் பெற்றுள்ள திருத்தொண்டை நிறைவேற்றி முடிக்க கவனமாய் இருக்குமாறு அக்கிரிப்பிடம் சொல்லுங்கள். பவுலாகிய நான் இவ்வாழ்த்தை என் கைப்பட எழுதுகிறேன். சிறைப்பட்டிருக்கும் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். இறையருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.